வணக்கம் நண்பர்களே. கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இனிப்பான வீடியோ. பொங்கல்னாவே ஞாபகத்துக்கு வர்றது எல்லாருக்குமே கரும்பு தான். பொங்கல்னாவே மஞ்சள், பொங்கல் பண்ணி சாப்பிடுவோம், சக்கரை பொங்கல். அது மாதிரி முக்கியமாக இடம்பெற பொருள் என்னென்னா கரும்பு. பொங்கல் அன்றைக்கும் தேவைப்படும். வருஷம் நம்ம அக்கா விட அத்தை விட இங்கேன்னு வருஷம் கொடுக்குறவங்க எல்லாரும் மறக்காமல் இப்போ நீங்கள் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா தலைவரிசை கொடுக்குறவங்கலாம் காரில் இங்கேன்னு சொல்லி கொண்டு போவாங்க. அப்படியே அந்த பொங்கல் கரும்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போது இந்த கரும்பு நம்ம பார்க்குற பொங்கல் கரும்புங்கிறது கரெக்டாக நம்ம வீட்டில் நம்ம போட்டு அதை பிடுங்கி ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டாடுறதுக்கு கரெக்டாக 10 மாதம் ஆகும். அந்த 10 மாதத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த போட்டது ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு விதைக்கரும்பு போட்டு அதுலேருந்து தான் எடுத்து 3 அடி கேப்பில் இந்த பார் அணைச்சிருக்கு பாருங்கள். பார் அணைச்சி எவ்வளோ ஹைட்டாக பார் இருக்குது பாருங்கள், நடுவில் தண்ணி விடுற மாதிரி நல்லா அணைச்சி விட்றணும். அந்த மாதிரி அணைச்சி விட்டு கரும்பு 1 அடி வளர்ந்ததுக்கு அப்புறமே நம்ம டிஏபி, பொட்டாசு, சூப்பரு, சில பேர் யூரியாவை அதிகமாக போடுவாங்க. யூரியாவை போட்டோம்னா நல்லா வளரும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ யூரியாவை அதிகமாக போடணும். யூரியாவை அதிகமாக போட்டால் கரும்பில் ஓட்டை விழுவும், கொஞ்சம் சொத்தையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உரங்களை போட்டுவிட்டு கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கூட போடுவாங்க. வேப்ப புண்ணாக்கு கூடலாம் போடலாம், பூச்சி தாக்குதல் இருக்காது. 1 அடி 2 அடி வந்ததுலேருந்தே தோகையை உரிக்க ஆரம்பிச்சிடணும். தோகையை உரித்தோம்னா தான் இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது. 1 அடி 2 அடி வளர்கிறதுலேருந்து நம்ம அடிக்கடி தோகையை உரிச்சிக்கிட்டே இருக்கணும். இது நல்ல ஹைட்டு வளரும். நம்ம பண்ணுற சப்போர்ட்டை பொறுத்து இருக்குது, மண்ணோட தரத்தை பொறுத்து இருக்குது. 8 அடி 9 அடி வரைக்கும் வளரும். அந்த வளர்ந்து இது தழைச்சது இந்த தோகையெல்லாம் நம்ம உரிக்காமல் இருந்தோம்னா விழுந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தோகையெல்லாம் அடிக்கடி உரித்து சுத்தமாக வச்சு, அதுக்கப்புறம் நம்ம விழுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கயிறு போட்டு கட்டி சுத்தமாக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 கரும்புங்கிறது கிட்டத்தட்ட வயல்லையே 10 கரும்பு தான் ஒரு கட்டுக்கட்டாக கட்டியிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது 30 ரூபா ஒரு கரும்பு கிட்ட போகுது. 300 ரூபாட்டு வயல்லே வாங்குறாங்க. அப்புறம் அங்கிட்டு வியாபாரிங்களுக்கு வாடகை அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்கன்னு. இது வேரோட பிடுங்குறாங்க பாருங்கள். ஏன் பிடுங்குறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஏன் வெட்டக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இது எதுக்காக பிடுங்குறாங்க அப்படின்னு சொன்னால், மண்ணிலேருந்து வேரோடு எடுத்தோம்னா இது உடனே வதங்காது. இது ஒரு வாரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அந்த தோகை வதங்காமல் பச்சையாக இருந்தால் தான் வரிசையில் கொடுக்குறதுக்கோ இல்லை நம்ம வீட்டில் பொங்கல் அன்னி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் மண்ணிலேருந்து பிடுங்குறது. அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பிடுங்கி அந்த மண்ணை மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே கட்டி இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்கன்னு. இந்த மாதிரி செஞ்சிடலாம். இது 10 மாதங்கிறது எப்போ போடணும், எப்போ என்னன்னு நினச்சிங்கன்னா, பங்குனி மாதம் கடைசியில் ஒரு 15-20 தேதிக்கு நம்ம போட்டோம்னா அதுலேருந்து பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 9 மாதமாக, மார்கழி மாதம் 10 மாதம் ஆகிட்டு இந்த 10ஆவது மாதம் நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பொங்கல் ஒரு வாரம் இருக்கிறப்ப நம்ம அறுவடை ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம இப்போ வெளியூர், இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டம்னு வச்சுங்களேன், நம்ம வெளியூர்லேருந்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இது லாரியில் ஏற்றி கொண்டு போய் சேர்க்குறதுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள் ஆகும். வருஷம் கொடுக்குறவங்களாம் முன்னாடியே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயும் முதலமைச்சர் கொடுக்க சொல்லியிருக்காரு, ஒரு முழு கரும்பு கொடுக்க சொல்லியிருக்கிறதுனால இந்த வருஷம் மார்க்கெட் நல்லா இருக்குது. பொங்கல் கரும்பு போட்டவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அமோக விளைச்சல், நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.